hello friends, welcome to Vangarusikalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடாய் சப்ஜி தான் பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம என்ன காய்கறி வேணாலும் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம், ஸ்வீட் கார்ன் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா நான் வந்து இன்னைக்கு வந்து காலிஃப்ளவரும் பேபி கார்னும் போட போறேன். இதுல என்ன ஸ்பெஷல்னா மசாலா வந்து கம்மியா இருக்கும், காய்கறி வந்து நிறைய இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கடாய் சப்ஜிக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து காலிஃப்ளவரும் பேபி கார்னும் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் அளவு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து பட்டை, 5 போல் கிராம்பு, 3 போல் ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகு, அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் அதே 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து கடாய் சூடு பண்ணி மசாலாலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். அந்த வறுப்பட்ட ஸ்மெல் வந்தால் போதும். வந்து நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப கருக்க விட்டீங்கன்னாலும் அந்த கருகின ஸ்மெல் வரும் அந்த ஜீரகத்துலலாம். ஸோ ரொம்ப கருகிறதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. அவ்வளோதான். இதை ஆற வச்சு நம்ம வறுத்துக்கலாம். அவ்வளோ ஜீரகம்லாம் புரியுது. ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த மசாலாலாம் ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம், சாரி பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து அந்த 2 டேபிள் ஸ்பூனு சில்லி பவுட்ரு, சாட் மசாலா, அந்த ஜீரகத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து பவுட்ரு பண்ண போகிறேன். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். மசாலா வந்து அரைச்சாச்சு. இது வந்து நம்ம குறைன்னு அரைச்சா போதும், ரொம்ப பவுடர் ஆக்கணும் தேவை கிடையாது. இப்போ மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து சப்ஜி செய்யலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வந்து இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 பூண்டு 1/4 இஞ்சி எடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வந்து நார்த் இந்தியன் டிஷ் எப்பயுமே பண்ணுறதுக்கு நீங்கள் பூண்டு நிறையா எடுத்துக்கோங்க, இஞ்சி கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சி நிறைய போட்டிங்கன்னா அது ஃப்ளேவர் வந்து பூண்டு ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிடும். ஸோ வந்து பூண்டு வந்து நிறையா எடுத்துக்கோங்க, இஞ்சி கம்மியாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு சால்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சப்ஜி மசாலா வந்து செஞ்சு வச்சோம்ல, அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சப்ஜி மசாலா போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கலர் மாறுறதுக்குள்ளே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம். உங்களுக்கு வந்து கிரேவியில் வந்து சுகர் கண்டென்ட் வேணும், கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க.
இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பாயில் பண்ணிவிட்டு போட்டதுனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ வந்து நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிரேவியெல்லாம் வந்து நல்லா சுண்டிடுச்சு. ஓரளவுக்கு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான் நம்ம கடாய் சப்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு வெசல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சூப்பரான கடாய் சப்ஜி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி வேணா போட்டுக்கலாம். இதை அப்படியே வந்து ஸ்பூனில் வந்து இது பண்ணி சாப்பிடும்போது இந்த கஸ்தூரி மேத்தி ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம சூப்பரான கடாய் சப்ஜி ரெடி பண்ணியாச்சு. இந்த கடாய் சப்ஜி வந்து ரொம்பவே ஈஸியான டிஷ்ஷு. நமக்கு வந்து பெரிய வேலைன்னா அந்த மசாலா அரைக்கிற வேலை தான். மற்றபடி வந்து கிரேவி பண்ணுற நேரத்தை விட இது வந்து கம்மியாக தான் ஆகும். உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். இது வந்து கிரேவியோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா 2 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எது வேணாலுமே சாப்பிட்லாம். ரைஸுக்கு கூட வச்சுட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து கடாய் சப்ஜி செஞ்சுட்டேன். இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க டேஸ்ட். ஸோ சூப்பரான கடாய் சப்ஜி ரெடி பண்ணிட்டா. அதுக்கு இது ஃபேவரட் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை சாப்பிட வேண்டாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த பேபிக்கான எடுத்து செம்மாக்கும். இல்லை ஒரு பேட்டு அப்படியே ஒரு வாய். நல்லா இருக்குங்க. ஸோ இப்போ சூப்பரான கடாய் சப்ஜி வந்து சாப்பிட்டாச்சு, டேஸ்ட் பண்ணியாச்சு. செம்மையாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சு. இதை விட நானுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எங்கள் வீடியோ இதோட முடிவு இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா அவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.